வெல்கம் டு அவர் சேனல் TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Max PYQ சீரிஸ்ல percentage பேஸ் பண்ணி 2024ல கேட்ட क्वेश्चंस பார்க்க போறோம். அதுல பார்ட் 1 மொத வீடியோ பார்க்கலாம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. Full stop. Find the total percentage of students who did not pass. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். ஃபுல் ஸ்டாப். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கு. 2024ல மட்டும் இந்த क्वेश्चन ரெண்டு தடவை ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ரைட்டா? சரி, இது எப்படி நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். கவனிங்க. பாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 900 இருக்காங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 600. இதை ரேஷியோ கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9:6. இது அகைன் 3ஆல் அடிக்கலாம். பட் நமக்கு தேவைப்பட்டால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க. இந்த 9 பாகம்ங்கிறது பாய்ஸ், இந்த 6 பாகம் கேர்ள்ஸ். அவன் என்ன கொடுத்துருந்தான்? ஒரு எக்ஸாமில் பாய்ஸ் மட்டும் தனியாக எத்தனை பர்சன்டேஜ் பாஸ், கேர்ள்ஸ் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ்ன்னு கொடுத்துருந்தானா? சரி, கவனிங்க. பாய்ஸில் பாஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 70% பாஸ். அதே கேர்ள்ஸில் பாஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 85% பாஸ். ஓகேவா? இது பாஸ் பர்சன்டேஜ் தனித்தனியாக. பட் அவன் கேட்குறது ஓவரால் ஃபெயில் பர்சன்டேஜ். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில்னு கேட்குறான். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலுன்னு பார்த்துருவோமா? ரைட். பாய்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலு, கேர்ள்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில். ஸோ பாய்ஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்தால் 100%. எதையுமே தனியாக இண்டிவிஜுவலாக இப்போ ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கிட்டா அவர் 100%. அந்த மாதிரி பாய்ஸ் மட்டும் தனியாக எடுத்தால் 100%. அதில் 70% பாஸ் ஆகிட்டாங்கன்னா 30% ஃபெயில்னு அர்த்தம். 100 - 70 அவ்வளோதான். கேர்ள்ஸை தனியாக எடுத்தால் 100%. அதில் 85% பாஸ் அப்படின்னா 15% ஃபெயில். அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன வேணும்? ஓவரால் ஃபெயில் வேணும். ரைட்டா? சரி, இது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது? பாய்ஸ் எத்தனை பாகம் இருக்காங்க? 9 பாகம். கேர்ள்ஸ் எத்தனை பாகம் இருக்காங்க? 6 பாகம். ரைட்டா? சரி, இப்போ ஓவரால் ஃபெயிலுங்கிறது இப்போ பாய்ஸோட ஃபெயில் பர்சன்டேஜ் 30, கேர்ள்ஸோட ஃபெயில் பர்சன்டேஜ் 15. இது ரெண்டுக்கும் நடுவில் வர நம்பராக இருக்கும். அதாவது நிச்சயமாக இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரை விட பெருசாகவும் ஒரு நம்பரை விட சின்னதாக தான் ஆன்சர் வரும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதா? சிம்பிள். பாருங்கள், எக்ஸ் மாதிரி கோடு போட்டிருக்கா, பார்க்குறதுக்கு எக்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? 30. அப்போ இந்த எக்ஸ் டைப்பில் பெரிய நம்பர்லேருந்து இங்கே இருக்கிற நம்பரை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 - 4 24. ரைட். இப்போ இதுதான் ஆன்சர். இது ஆன்சரா நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். இது சின்ன நம்பரா? இந்த சின்ன நம்பர்லேருந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. 15 + 9 24. ஸோ அப்போ ஓவரால் ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 24%. சரி, இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த 9:6 மறுபடியும் 3ஆல் அடிச்சிருந்தா 3:2 வந்திருக்குமே. அப்போ 3:2 இங்கே போட்டிருந்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் இதுலேருந்து இதை ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வருதுல, அந்த மாதிரி வராது. அதனால தான் அது சிம்பிளை பண்ணல. ஓகேங்களா? சரி, ஆன்சர் 24%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. Find the percentage of carbon in chalk. சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள். 3 என்னென்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் O2 ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இது 3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது 3 என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 10:3:12. இப்போ கார்பனை மட்டும் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறான். அப்போ என்ன பண்ணுற? எப்பயுமே ரேஷியோவில் இருக்கிற நம்பர் ஆட் பண்ணால் அதுதான் மொத்த பாகம், டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் த ரேஷியோ. 10 + 3 13, 13 + 12 25, மொத்த பாகம் 25. எப்பயுமே மொத்த பாகம் எதுக்கு ஈக்குவல்னா மொத்த மதிப்புக்கு ஈக்குவல். டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் த ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ. மொத்த பாகம் எப்பொழுதும் மொத்த மதிப்புக்கு சமம். இப்போ நம்ம எதில் ஆன்சர் சொல்லணும்? சதவீதத்தில். சதவீதத்தில் மொத்தம்னாலே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ஓகேவா? ஸோ அப்போ 25 பாகத்துக்கு 100%னா ஒரு பாகத்துக்கு 4%. ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? கார்பனை சதவீதத்தில் சொல்லுங்கிறான். ரைட்டா? கார்பன். ரைட். ஸோ கவனிங்க, கார்பன் எத்தனை பாகம்? 3 பாகம். ஒரு பாகத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 4%. அப்போ 3 × 4 12%. அவ்வளோதான். ஸோ அப்போ கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 12%. ஈஸியான ஒரு கொஸ்டின். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கன்வெர்ட் 7/4 into percentage. 7/4 சதவீதமாக மாற்றுங்க. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு பின்னத்தை பர்சன்டேஜா மாற்றணும். பாருங்க, டக்குன்னு போட்டுடலாம். 7/4 பர்சன்டேஜா மாற்றணும். நல்லா கவனிங்க, எதை கொடுத்தாலும் சரி, ஒரு பின்னம் தசம எண் எதை கொடுத்துட்டு பர்சன்டேஜா மாற்றணும்னாலும் இன்ட்டு 100 பண்ணால் முடிஞ்சு. ஸோ பாருங்க, ஒரு தடவை 25 தடவை. ஸோ 7 25 175. ஸோ ஆன்சர் 175. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த இயர் 2015 டிக்கெட் டு தி வேர்ல்டு கப் cricket match was rupees 1500. Full stop. This year the price has been increased by 18%. What is the price of a ticket this year? 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை ரூபாய் 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 2015 டிக்கெட்டோட விலை 1500 ரூபா. அப்போ அதுதான் மொத்த விலைனா அது 100%. அப்போ 100% எவ்வளோ? 1500 ரூபா. ரைட்டா? இப்போ என்னாச்சுன்னா இந்த வருஷம் 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போனா இந்த வருஷம் டிக்கெட்டோட விலை என்னன்னு கேட்குறான். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக, ஆனால் இப்போ நான் போடுறது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக, பட் மைண்ட் கால்குலேஷனில் இங்கே போட பார்க்கணும். என்ன பண்ணலாம்? 10% பாருங்க, லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி போயிடுச்சுன்னா 10%. ஏன்னா இது 100, லாஸ்ட்லேருந்து 100ல் ஒரு டிஜிட் தள்ளி போயிடுச்சுன்னா அது 10. அப்போ இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி வச்சுக்கோ. அப்போ 10% எவ்வளோ? 150 ரூபா. அப்போ 20% அப்படியே 10 டபுள் பண்ணால் 20, 150 டபுள் பண்ணால் 300. அப்போ 20% 300 ரூபா. பட் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 18. அப்போ இதுலேருந்து எவ்வளோ குறைக்கணும்? 2 குறைக்கணும். 2% எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, இது 20, ஒரு டிஜிட் தள்ளி பிடிச்சா 20 என்னவா மாறும்? 2. அப்போ இங்கே ஒரு டிஜிட்னா இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பிடி. அப்போ எவ்வளோ? 30. 20லேருந்து 2 கம்மி பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? 18. அப்போ இங்கே மைனஸ் பண்ணுறேன்னா இங்கேயும் மைனஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ 300ல் 30 போச்சுன்னா எவ்வளோ? 270. அப்போ 18% அமௌண்ட் எவ்வளோ? 270. அப்போ இந்த வருஷம் டிக்கெட்டோட விலை என்னவா இருக்கும்? 1770 ரூபாயா இருக்கும். ஓகேவா? ஸோ டிக்கெட்டோட விலை 1770. தேங்க்யூ.